சிம்ம ராசி அன்பர்களே, பங்குனி 20க்கு பின் உங்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறார். 4ஆம் அதிபதி ராசிக்கு 12ல இருந்து நீச்சம். அதே மாதிரி ராசியாதிபதி ராசிக்கு 8ல சஞ்சாரம். அந்த ரெண்டுமே என்னன்னா உங்களை ஒரு நிலை கொஞ்சம் இறக்கி பார்க்கும். திருமணமானவர்கள் இந்த நேரத்துல டக்குன்னு அந்த பேபி சார்ந்த அமைப்புகள் டக்குன்னு வந்துடும். இளம் வயதினர் 23, 24 வயசு வயதினர்ல இருக்கிறவங்க லவ் சார்ந்த அமைப்புகள்ல கடுமையா பாதிக்கப்படுவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. யார்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. நட்சத்திராதிபதியும் சூரியன், ராசியாதிபதியும் சூரியன் 2 பேருமே 8ல சஞ்சரிக்கிறாங்க. சோ எதிலும் கவனம், எச்சரிக்கை தேவை. அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, எந்தெந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புதன் பகவான் பங்குனி 1ஆம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது பங்குனி 24ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார். இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும், அதுவும் பங்குனி முடியுங்கும் போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பின் பங்குனி 20க்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது நீசம் அடைகிறார். இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர்ச்சியான சனி பெயர்ச்சியும் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது. அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம். இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல 5 கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதமானது உங்க ராசி அதிபதி சூரியனே உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செல்றதுதான். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோட்டை, கேசு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும். சோ இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் கோவப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். அதே மாதிரி பங்குனி 20க்கு பின் உங்களுக்கு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறார். 4, 9ஆம் அதிபதி நீச்சம் அடைகிறார். அப்படின்னா என்ன? தாய் தந்தையர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, இல்ல அவங்களுக்கு மருத்துவ செலவு, இல்ல அவங்களால உங்களுக்கு மருத்துவ செலவு, இல்ல அவங்களால நீங்க மருத்துவமனைக்கு போகணும். நிச்சயம் இந்த மாதிரி நடக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல நீங்க இருக்கீங்க. சோ பாதிப்பு அவங்களுக்குங்கிறதோட உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 4ஆம் அதிபதி ராசிக்கு 12ல. சோ 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் தான் வீடு, வண்டி, வாகனம், கால்நடை சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி எல்லாமே. அதே மாதிரி இப்ப வீட்டுல மாடு வளர்க்குறவங்களா இருந்தா உங்க மாடே உங்களை குத்தும், இல்ல உங்க மாடே உங்களை முட்டும். அந்த மாதிரி அமைப்பு. ஜல்லிக்கட்டு வீரர்களா இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வீரர்களுக்கு இந்த நேரம் சரியான நேரம் இல்லை, ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டை பார்க்க போறவங்களா இருந்தா, மஞ்சுரட்டு போட்டி இதெல்லாம் பார்க்க போறவங்களா இருந்தா போங்க, கவனமா இருந்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 12ல பங்குனி 20க்கு அப்புறம். அப்ப பங்குனி 20க்கு அப்புறம் 45 நாளைக்கு கடகராசியில தான் இருப்பாரு. சோ அந்த நேரத்துல நீங்க போகும்போதுல அந்த கால்நடைகளால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு. கால்நடை உங்க மேல இப்போ ஒண்ணு இல்லை, ஒரு நாய் கடிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆடு வண்டு முட்டலாம். இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி வண்டியில போயிட்டு இருக்கும்போது நீங்க ஆடு மேல ஏத்தலாம், ஆடு குறுக்கால வரலாம், இல்ல நாய் குறுக்கால. இந்த மாதிரி வண்டி சார்ந்த அமைப்புல ஆக்சன் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா ராசியா அதிபதி 8ஆம் இடத்தில் ராகுவோட இணைகிறார். ராகு தான் ஆக்சிடென்ட்டுக்குள்ள கிரகம். சோ குறிப்பா நீங்க எங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கணும். ஏற்கனவே இந்த தவிர்ப்பு யாருக்குன்னு வரும்னா இது பாதிக்காம யாருக்கு எங்குன்னு தெரியுமா? வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு. சோ ஆல்ரெடி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல கையில பணம் இல்லாம லோன் வாங்குற அமைப்பு ஏற்படும். லோன் வாங்கி, அதாவது லோன் வாங்காமே வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நிறைய பேர் இருந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ இந்த நேரத்துல கடன் வாங்கி தான் இந்த வேலையை பார்க்கணும்
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி பாதிப்பு வரும்போது உடல்நிலை பாதிப்பு வராது, அந்த பக்கம் பொருளாதார நிலையில பாதிப்பு வரும். இன்னும் ஒரு சிலர் ஆல்ரெடி லோன் போட்டு தான் வீடே கட்டியிருப்பீங்க, வெளியில போய் கடன் வாங்குவீங்க. இந்த நேரத்துல அதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். ஏன்னா 4ஆம் அதிபதி ராசிக்கு 12ல இருந்து நீச்சம், அதே மாதிரி ராசியாதிபதி ராசிக்கு 8ல சஞ்சாரம். அந்த ரெண்டுமே என்னன்னா உங்களை வந்து ஒரு நிலை கொஞ்சம் இறக்கி பார்க்கும். அதாவது உங்களால அந்த ப்ரெஷரை தாங்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கும். அதே மாதிரி சனி பெயர்ச்சி ஆகிறார். சனி பெயர்ச்சியான விஷயங்களை ஃபுல்லா சனி பெயர்ச்சியில பார்த்துட்டோம். மாத கடைசியில மாத கடைசியில வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு உள்ளவங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. ஏன்னா மாத கடைசிங்கிறது தான் பங்குனி 20. பங்குனி 20க்கு மேலதான் செவ்வாய் நீச்சம். அதனால வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு அலைவீங்க ஒரு சிலர். எப்படின்னா பூமி சார்ந்த அமைப்புகள்ல கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பு நிகழும். எப்படின்னா இடம் உங்க கையை விட்டு போற மாதிரி. கோர்ட்டு கேஸ்ல பூமி சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து கோர்ட்டு கேஸ்ல ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா நிகழாது. அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. எப்படி உங்களோட நிலம் வந்து உங்க கைக்கே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்க. அதே மாதிரி கால்நடை விற்பவராக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு கால்நடை விற்கலாம். வண்டி வாகனத்தை விற்கணும், வண்டி வாகனத்தை விரயம் பண்ணணும், கால்நடைகளை விரயம் பண்ணணும், உங்களுக்கு சொத்தை விரயம் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்துல அது நடக்கும், நல்ல முறையிலே நடக்கும். தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம், தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப 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 கவனம். தாயோட தந்தைக்கு தான் இந்த நேரத்துல ரொம்ப பாதிப்பு. நீங்களே உங்க தந்தையோட வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சு போற தன்மையை ஏற்படுத்துவீங்க. உறவுகளுக்குள்ள தந்தைக்கிட்ட இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்ப்புல இருப்பீங்களே ஒழிய கவனமா இருக்க முயற்சி செய்யுங்க. தந்தைய வந்து ரொம்ப சங்கடப்படுத்திடாதீங்க. ஏன்னா 8ஆம் ராசிக்கு 8ல சூரியன் சஞ்சரிக்கும் போதிலையும் 9ஆம் அதிபதி நீச்சமாகிறதும் தந்தையோட உடல் நலமோ மனநலமோ இல்ல வேற எதுவும் அந்த அமைப்புகளோ பாதிப்பு நிகழ்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் அதிகமாவே இருக்கு. அதனால அமைதியா பொறுமையா விட்டு கொடுங்க, சரியா? பிளஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த நேரத்துல என்ன தெரியுமா, திருமணம் ஆனவர்கள் இந்த நேரத்துல டக்குன்னு அந்த பேபி சார்ந்த அமைப்புகள் டக்குன்னு வந்துடும். பிளஸ்ன்னா இது ஒண்ணுதான். இந்த நேரத்துல குழந்தைக்கு உண்டான, அதாவது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி திருமணம் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல டக்குன்னு குழந்தை சார்ந்த அமைப்பு வேகமா அமைப்பு வரும். ஏன்னா உங்களுக்கு மருத்துவமனைக்கு போகணுங்கிற அமைப்பு அது இயல்பு, அது மாறவே மாறாது. அந்த மருத்துவமனை வந்து உங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகுறதுனால கூட போகலாம்ல. உங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகுறதுனால போலாம், இல்ல உங்க கணவருக்கு ஏதாவது மருத்துவ செலவு சார்ந்த அமைப்புங்கிறது அதுவும் ஒரு பிளஸ்ஸான அமைப்பு. இது ஒரு பிளஸ்ஸான அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அமைப்பு வந்து ஒரு சாதகமான தன்மையில தான் நிகழும். ஸோ சிம்மராசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல திருமணம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கரு ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அதே மாதிரி ரொம்ப நாள் தவம் இருக்கிறேன் எனக்கு இன்னும் கன்சீவ் ஆகல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல அமைப்பு வரும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான மருத்துவ செலவு, ஒரு மதிப்பையும் மரியாதையும். ஏன்னா குழந்தை வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இல்லை, அந்த மாதிரி அமைப்புல நல்ல முறையில உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணிக்கோங்க. ஜனனகால ஜாதகத்துல குழந்தை பிறக்கும் தாமதமா பிறக்கும்ங்கிறவங்களுக்கு தான் இந்த அமைப்பு. குழந்தை பிறக்காதுன்னு இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி பேசவே கூடாது. அதனால அது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இளம் வயதினர் 23 24 வயசு வயதினர்ல இருக்கிறவங்க லவ் சார்ந்த அமைப்புகள்ல கடுமையா பாதிக்கப்படுவீங்க. லவ் ஃபெயிலியர் ஆகும், லவ்வால நான் சூசைட் பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணிக்கிறேன், இப்படி பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஏன்டா லவ்வா பிரேக்கப் ஆகுதா, ரைட்டு நம்மளை பிடிச்ச சனியை விலகுது அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா ஹாப்பியா ஜாலியா இருக்க பாருங்க. ஏன்னா ராசிக்கு 8ல சூரியன் சஞ்சரிக்கும் போதுல 5ஆம் அதிபதியான குரு ராசிக்கு 10ல இருக்கும் போதுல, அதாவது 5க்கு 6ஆம் இடம், 5க்கு 6ஆம் இடத்துல இந்த நேரத்துல இந்த மாதிரியான அமைப்புல பிரேக்கப் கண்டிப்பா நடக்கும். சூரியன் ராகு கூட இணைகிறார்ல, அதாவது நீங்க ஏமாத்துறவர்னு பேர் வாங்குவீங்க, அப்படிதான் சொல்லணும். நீங்க சிம்மராசி ஆண்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க வந்து அந்த பொண்ணை ஏமாத்துறீங்கன்னு பேர் வாங்குவீங்க. இதே சிம்மராசி பெண்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க வந்து அந்த ஆண்களை ஏமாத்துற மாதிரி வரும். ஸோ நீங்க ஏமாத்துக்காரர், இவங்களோட வாழ்ந்தா நம்மளால வாழ முடியாது, ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்ல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையில அதெல்லாம் பிரேக்கப் ஆகும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. யார்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. வார்த்தைகளை விட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை பிடிச்சே உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தைகள் விட வேண்டாம், அமைதியாகவும் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி
உங்களோட சேமிப்பு கணக்கும் கொஞ்சம் பாதிப்பு வரும். தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஆனா அது பெரிய லெவல்ல இருக்காது. ஏன்னா சுக்கிரன் வக்ரமாயிருந்து உச்சம் பெற்று ராகுவோட இணையறனால ஏதோ ஒரு ரூபத்துல அந்த ஏமாத்துக்காரன்கிற பேர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. அதாவது தொழிலை பொறுத்தவரையுமே ஒரு சில இடத்துல ஏமாறணும், ஏமாத்தணும். அந்த அமைப்பு தொழிலை பொறுத்து இயல்பு. அப்படி ஏமாத்துற இடத்துல நீங்க இருக்கிறனால இந்த நேரத்துல தொழில பாதிப்படாது, வேலை வாய்ப்புகள்ல பாதிப்படாது. மற்றபடி குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல தாய் தந்தையரோட உடல்நிலையில, மனைவி சார்ந்த அமைப்புகள்ல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம், அதாவது உறவுகள்ல பாதிப்பு. காதலும் ஒரு வகையான உறவு தான், தாய் தந்தை அமைப்பும் உறவு தான், மனைவியும் ஒரு உறவு தான், குழந்தைகளும் உறவு தான். இந்த மாதிரி உறவுகள்ல தான் சற்று சற்று பாதிப்பு நிகழுமே ஒழிய வேற எதுவும் வெளியில பொருளாதார ரீதியா பாதிப்புக்கு வேலை இல்லை. அதே மாதிரி வீடு கட்டுறவங்க மட்டும் இந்த நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கால்நடை வளர்க்குறவங்க இந்த நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்கள் தான் நான் சொன்ன அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத தன்மை. சொன்னா சொன்ன மாதிரி இருக்கணும்பாங்கல்ல, அது இந்த நேரத்துல உங்களால முடியாது. சோ நீங்க யார்கிட்டயாவது பேசுனா கவனமா பேசுங்க. அதே மாதிரி உங்க வார்த்தைகளை கொக்கி போட்டு புடுங்கிக்குவாங்க. கொக்கி போட்டு புடுங்கிக்குவாங்கன்னா லாக் பண்ணி நீ என்ன இப்படி சொன்ன, அப்புறம் ஏன் பேச்ச மாத்திரன்னு உங்களை வந்து ஒரு நாணயமான பேச்சுக்காரருங்கிற இத உடைச்சு எறிவாங்க. அதாவது உங்க மேல உள்ள நம்பிக்கை தன்மைய இந்த நேரத்துல உங்க வார்த்தைகளால உடைச்சு எறிஞ்சிருவாங்க. சோ யார்கிட்ட பேசினாலும் கவனமா பேசுங்க. சரியா? அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். எதுல கவனமா இருக்கீங்களோ இல்லையோ எதிர்பாலினம் சார்ந்த அமைப்புகள்ல கவனமா இருங்க. ஏன்னா ராசிக்கு 8ல சூரியன் சுக்கிரனோட இணைந்து ராகுவோட இணைந்து போறனால தொழில் சார்ந்த அமைப்பு மற்ற அமைப்பு எல்லாம் கரெக்டா பண்ணிருவீங்க. ஏன் இந்த நேரத்துல நீங்க ஒரு புதுசா மொபைல் கூட வாங்க நினைப்பீங்க. அந்த மொபைலை வாங்கி நீங்க உங்களுக்கு உறுத்தான ஆளுக்கு கொடுக்கணும். சம்பந்தமே இல்லாம கொடுத்துட்டு அப்புறம் அங்கே ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா, சோ எதிர்பாலின அமைப்புகள்ல ரொம்ப கவனமா இருங்க. இல்லாட்டி உங்கள்ட்ட இருந்து உங்களோட பணம் பறிக்கப்படும். இது யதார்த்தமான உண்மை. ஜனனகால ஜாதகத்துல அந்த மாதிரி லக்னாதிபதி 8ஓட தொடர்புல இருக்கும் போதுல உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் வந்து போறது இயல்பு. இந்த நேரத்துல எதிர்பாலினத்துக்கு கவனமா இருங்க. அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திராதிபதியும் சூரியன், ராசியாதிபதியும் சூரியன் 2 பேருமே 8ல சஞ்சரிக்கிறாங்க. சோ எதிலும் கவனம், எச்சரிக்கை தேவை. சுக்கிரனோட சேர்றனால மட்டும் கலைத்துறையினருக்கு பாதிப்பு இல்லை. தொழில் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இல்லை, பொருளாதார ரீதியா பாதிப்பு இல்லை. ஆனா குடும்பம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருக்கும். குடும்பம் சார்ந்த அமைப்புன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன்ல, இந்த தாயாரோட உடல்நிலை, தந்தையாரோட உடல்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு தான். சோ நீங்க உங்க தாய் தந்தையரோட உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல குழந்தைகள் சார்ந்த அமைப்புல இருக்கிற அவங்களோட உடம்புக்கு கொஞ்சம் எதுவும் பாதிப்பு இருந்துச்சுன்னா என்னங்கிறத பாருங்க. இல்லாட்டி சிக்கலாயிரும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.